வணக்கம் நண்பர்களே. மாரணம், வித்வேஷனம், பேதனம், உச்சாடனம் இது நான்குத்துக்கும் மை எப்படி செய்வது? அது நான் முறையை சொல்கிறேன், கண்டிப்பாக செய்து பாருங்கள். இதற்கு அமாவாசை அன்று கழுதையோட மலம், பச்சோந்தியோட முதுகு எலும்பு, அண்டங்காக்கா தலை, கௌதும்பை, குப்பமேனி இது அனைத்தும் ஒரு புது செடியில் போட்டு கருக்குங்க. இது அனைத்தும் உங்களுக்கு ஒரே மூட்டை உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் ஒவ்வொன்று சேகரித்து வச்சுக்கோங்க. சேகரித்து வைத்து கொண்டு அமாவாசை அன்று அனைத்தும் ஒரு சட்டியில் போட்டு நல்லா கருக்குங்க. கருக்கிய பிறகு அதன் கூட புனுகு, ஜவ்வாது சேர்த்து வேப்பெண்ணெய் விட்டு நல்லா அரைத்து அந்த மையை ஒரு டப்பில் வலிச்சு வச்சுக்கோங்க. பிறகு மயானம் சென்று குழி தோண்டி மஞ்சள் குங்குமம் கீழே கொட்டி ஒரு எலுமிச்சம்பழம் பலி கொடுத்து அந்த மையை அந்த குழியில் வச்சு மூடிடுங்க. 3 நாள் கழித்து பிறகு மயானத்துக்கு சென்று ஒரு கோழி அறுத்து பலி கொடுத்துட்டு அந்த மையை நீங்கள் பறித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த மையை எக்காரணத்துக்கு கொண்டு நீங்கள் வீட்டில் வைக்காதீங்க. வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படும். வெளியில் எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க. நீங்கள் வித்வேஷனம் மட்டும் இருந்தாலும் சரி, மாரணம் மட்டும் இருந்தாலும் சரி, உச்சாரணம் மட்டும் இருந்தாலும் சரி, பேதனம் மட்டும் இருந்தாலும் சரி, இந்த 4 வேளைக்கும் இந்த மை நல்லா வேலை செய்யும். உச்சாடனம் பண்ணுறதாலும் சரி, வித்வேஷனம் பண்ணுற மாதிரியாக இருந்தால், ஒருத்தரை நம்ம பிரிக்கிற மாதிரியாக இருந்தால், இந்த மையை ஒரு எட்டி குச்சிலையோ அல்லது முள்ளமன்றியோட முள்ளுலையோ இந்த மையை தடவி கொண்டு காட்டேரி மந்திரம் அல்லது குறளை மந்திரத்தை ஒரு 1008 உரு ஜபித்து நீங்கள் ஒரு வீட்டில் கொண்டு போய் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு தினம் அவங்க வீட்டில் சண்டை ஏற்படும். அவங்க ஒரு 10 நாளைக்குள்ளேயே அவங்க பிரிஞ்சிடுவாங்க. இது 100% வெற்றியாகும். ஆனால் செய்து பாருங்கள். தப்பான நோக்கத்துக்கு யாரும் செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து ஏற்படும். நல்ல வழிக்கு செய்யுங்க. ஆனால் அந்த மையை மட்டும் எக்காரணத்துக்கு கூட நீங்கள் வீட்டில் வைக்காதீங்க. வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் விளக்கத்தை சொல்கிறேன். நன்றிங்க.